இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மார்ச் 29. சிலுவையின் வழியில் அன்பின் ஐக்கியம் வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என இயேசு கூறினார். யோவான் 13:35. இவ்வாறு தேவனுடைய வார்த்தை எங்கு வல்லமையாய் பேசப்படுகிறதோ, எங்கு தேவனுடைய அன்பு ஆளுகை செய்கிறதோ, எங்கு தேவனுடைய பிரசன்னம் நெருக்கமாய் உணரப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தல சபையில்தான் நீங்கள் அங்கம் வகிக்க வேண்டும். நாம் பிறரோடு அன்பான ஐக்கியம் கொண்டு சேர்ந்து வாழ பிரயாசப்படும் பொழுதுதான் நான் எவ்வளவாய் என் சுயத்தை வெறுக்க வேண்டும் என்ற தேவையையும், அனுதினமும் நான் சிலுவையை எடுக்க வேண்டும் என்ற தேவையையும் நாம் கண்டுகொள்ள முடியும். இவ்வித கிரியை நமக்குள் நடைபெறும் பொழுது மாத்திரமே ஐக்கியம் நமக்குள் நிலைவரப்படும். சபையின் ஐக்கியத்தில் சொல்லி முடியா வல்லமை அடங்கியுள்ளது. ஒன்றாய் இணைந்திருக்கும் ஒரு சபையில் மாத்திரமே சாத்தான் ஜெயிக்கப்பட முடியும். 2 விசுவாசிகளே இருந்தாலும் தங்கள் ஆவியில் முழுமையாய் ஒன்றாகி சீரிய ஐக்கியம் கொண்டிருந்தால் அவர்கள் பிதாவை கேட்பது எதுவோ அவ்விண்ணப்பங்கள் அவர்களுக்கு கேட்கப்படும். ஏனெனில் இவ்விதம் பரிசுத்தாவியினால் 2 அல்லது 3 இணைந்த ஆத்துமாக்கள் எங்கு ஒன்றாய் கூட்டப்பட்டார்களோ அங்கே நான் என்னுடைய வல்லமையோடு பிரசன்னமாகுவேன். இவ்வித ஐக்கியத்தை கொண்ட விசுவாசிகள் உன்னதங்களில் உள்ள சாத்தானின் அதிகாரங்களையும் பூமியில் உள்ள அவனுடைய அதிகாரங்களையும் கட்டி சாத்தானின் வல்லமைகளை சிதறடிப்பார்கள். மேலும் இவ்வித ஐக்கியம் கொண்டவர்கள் தங்கள் ஜெபங்களின் மூலமாய் ஜனங்களை சாத்தானின் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கவும் செய்வார்கள் என இயேசு கூறினார். மத்தேயு 18:18-20 வரை விரிவாக்க வசனங்கள். ஜெபிப்போமா. அன்புள்ள தந்தையே, ஒருவரையொருவர் அன்பு கூறும் மெய்யான இயேசுவின் சீசர்களாய் எங்களை மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.